அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. அமைதியோ அமைதி என்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி சாடல். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரானதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. முடிவை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யக்கோரி மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. அம்பேத்கரை அமித்ஷா அவமானப்படுத்தியதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டம். மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி முழக்கம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அண்ணல் அம்பேத்கரை ஈடு செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டித்து மதுராந்தகம், ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல். புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவலர்களுடன் தள்ளுமுள்ளு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே பெண்ணை கொன்ற சிறுத்தையை தேடும் பணி தீவிரம். ட்ரோன் மூலம் தேடி வரும் வனத்துறை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது சடங்கு என விஜய் கூறியதற்கு சீமான் எதிர்ப்பு. கள்ளச்சாராயம் குடித்தவர்களை நேரில் சென்று சந்தித்தது ஏன் என்றும் விஜய்க்கு கேள்வி. அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களா நாங்க வேலை செஞ்சிருக்கோம். அப்ப நீங்க தூத்துக்குடியில ஏன் பாத்தீங்க? நீங்க சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பாத்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்றதா? தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் சேதமடைந்த தாமிரபரணி பாலத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த பாஜகவினர் விரட்டி கைது செய்த காவலர்கள். நெல்லையில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களில் தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடகநல்லூர் ஊராட்சி, பழவூர் ஊராட்சி மற்றும் கல்லூர் ஊராட்சி, அதாவது கோடகநல்லூர் ஊராட்சி, பழவூர் ஊராட்சி மற்றும் கொண்டாநகரம் ஊராட்சி என 3 ஊராட்சி பகுதிகள் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் என பல்வேறு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. பல மாதங்களாக இந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கூடிய நிலையில இது கடந்த 3 நாட்களாக இது தொடர்பாக தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு விரிவான செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இந்த சூழல்ல இன்றைக்கு தடயவியல் காவல்துறையினுடைய தடய அறிவியல் அதனுடைய உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய ஆனந்தி சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கார். கொண்டாநகரம் ஊராட்சி பகுதியில அந்த கழிவுகள் சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொட்டப்பட்ட பகுதிகளில் அங்கே ஆய்வு நடத்தி இருக்கக்கூடிய அவர் இந்த மருத்துவ கழிவுகள் பெருமளவு மருத்துவ கழிவுகள் இருப்பதையும் உறுதி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஆய்வில தங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை அங்கிருந்து எடுத்து சென்றிருக்கிறார். அந்த ஆய்வு அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியிலான ஆய்வு தொடர்ந்து நடத்தப்படும் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கொண்டாநகரம் மட்டுமல்லாது இதனைத் தொடர்ந்து பழவூர் மற்றும் கோடகநல்லூர் ஊராட்சி பகுதிகளில் இந்த ஆய்வு தொடர்ந்து நடத்தப்பட இருக்கிறது. இதோட மட்டுமல்லாம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் அந்த பகுதியில் ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உதவி ஆட்சியர் உள்ளிட்டோரும் ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். தற்போது பசுமை தீர்ப்பாயத்திலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இங்கிருந்து கழிவுகள் அகற்றப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சியினரும் அந்த பகுதிக்கு உடனடியாக கழிவுகள் அகற்றப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என சொல்லி கூறி சென்றிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியிலிருந்து கழிவுகள் தொடர்ந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஆய்வு என கழிவுகள் அகற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர்த்தி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி சிவமணி விவரங்களுக்கு. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் கேரள அரசே அகற்ற தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் உள்ளிட்ட 4 கிராமங்களில் கேரள மாநில மருத்துவ கழிவு உள்ளிட்ட கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக தாமாக முன்வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தியது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தின் 4 கிராமங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவு உள்ளிட்ட கழிவுகளை கேரள மாநில அரசே பொறுப்பேற்று உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது.
மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இல்லையெனில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கழிவுகளை மேலாண்மை செய்யும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்க வேண்டும் என்றும் கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது ஆஜரான கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞர் கழிவுகளை கொட்டியது தொடர்பாக கழிவுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னையில் பட்ட பகலில் வங்கிக்குள் புகுந்து ஊழியர் ஒருவர் கத்தியால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் வங்கியில் பணிபுரிந்து வரும் தினேஷ் என்பவருக்கும் முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சதீஷும் தினேஷும் நந்தனத்தில் உள்ள தனியார் வங்கியில் பணியாற்றிய போது சதீஷ் பணியிலிருந்து நீக்கப்பட்டதால் தனது பணி நீக்கத்திற்கு தினேஷ் தான் காரணம் என்று கருதிய சதீஷ் அவரை பழிவாங்க 2 ஆண்டுகளாக தேடி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இறுதியில் சென்னை தியாகராய நகரில் உள்ள வங்கியில் தினேஷ் பணியாற்றுவதை அறிந்து அங்கு சென்ற சதீஷ் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது தினேஷால் தனது வாழ்க்கை வீணாகிவிட்டதாக அழுந்து கொண்டே கூறிய சதீஷ் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தினேஷை வெட்டி இருக்கிறார். இதனால் அங்கிருந்த பிற ஊழியர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். பின்னர் சதீஷை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். காயமடைந்த தினேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 2வது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளிக்கு நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தரமாளுக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பயனாளியான வசந்தா என்பவரை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். முன்னதாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீளமேடு விமான நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காரில் சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சாலையின் இருபுறமும் திரண்டு வந்த மக்கள் வரவேற்றனர். நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக எம்பிக்கள் போட்டி போராட்டம் நடத்தியதால் அசாதாரண சூழல் நிலவியது. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் பேரணி செல்ல திட்டமிட்டன. ஆனால் அதற்கு முன்னதாகவே அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக கூறி நாடாளுமன்ற நுழைவாயில் முன்பு பாஜக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் நீல நிற ஆடையில் அம்பேத்கரின் படத்தை ஏந்தியபடி அம்பேத்கர் சிலையிலிருந்து நாடாளுமன்ற நுழைவாயில் வரை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணி சென்றனர். माफी मांगो जय भीम जय भीम जय भीम जय भीम माफी मांगो माफी मांगो நாடாளுமன்ற வளாகத்தில் 4வது நுழைவாயிலான மக்ராத்வார் அருகே 2 தரப்பினரும் சந்தித்துக் கொண்டபோது பரஸ்பரம் கண்டன முழக்கங்கள் வலுவாக எதிரொலித்தன. ஒரு கட்டத்தில் முழக்கங்கள் வாதங்களாக மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டையை உடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். राहुल गांधी ने धक्का मारा आपको? राहुल गांधी कौन सी जगह पे सर? सीढ़ी के ऊपर में வளாகத்தினுடைய பாஜக எம்பிக்கள் அனுமதி மறுத்ததாக கூறி வளாக சுவர் மீது ஏறி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர்.
இந்நிலையில் நாடாளுமன்றம் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. காலையில் அவை தொடங்கும் முன்பே நாடாளுமன்ற வாயிலில் பாஜக மற்றும் எதிரணியினர் அமளியால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது.